என்னம்மா இதெல்லாம் இப்படி ஆயிடுச்சேம்மா. ஐயோ அன்னைக்கு மாமா உள்ளதான் பாருங்க, போய் பாரு. உள்ள இருக்கா? அக்கா, என்னக்கா என்னக்கா இப்படி ஆயிடுச்சு? நாங்க போகும்போது கூட மாமா நல்லதானக்கா இருந்தாரு. அப்புறம் எப்படிக்கா? எப்படி என்ன இது நடந்துச்சு? எல்லாரையும் அனாதையா விட்டுட்டு போயிட்டேன். எல்லாம் அவன் வாங்கி வந்த வரம்பா. அவருடைய கடைசி நேரத்துல கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க ஒருத்தர் கூட இல்லாம போயிட்டீங்களே. நான் எத்தனை தடவை சொன்னேன் ஃபாரின் ட்ரிப் எல்லாம் போக வேண்டாம்னு. ரொம்ப அவசரம்னு கூட்டிட்டு போனீங்களே, இப்ப பாத்தீங்களா கடைசியில நம்மளால மாமாவோட முகத்தை கூட பார்க்க முடியாம போயிடுச்சு. ஐயோ கடவுளே, ஆபரேஷன் முடிஞ்ச உடனே குணமாயிடுவாருன்னு எல்லாரும் நம்பிக்கையோட இருந்தோம். இப்படி நம்ம நம்பிக்கையில மண்ணாலே போட்டுட்டாரேம்மா. அண்ணி, அந்த கடைசி காரியம் அது நல்லபடியா நடந்துச்சா? எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுப்பா, நல்லபடியா நடந்துச்சு. சொந்த பந்தங்க எல்லாரும் வந்தாங்க. பாவி மனுஷன் பெத்த அப்பங்கிட்டே குழிய வாங்கிக்கிட்டு நிம்மதியா போய் சேர்ந்துட்டாருப்பா, நிம்மதியா போய் சேர்ந்துட்டாரு. என் பொண்ணுடைய நிலைமைய பாத்தியாப்பா? என்ன மன்னிச்சிருக்கனே, என்ன மன்னிச்சிருக்கனே. உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேனே. என்ன மன்னிச்சிருக்கனே. கடவுளே, அப்பா இந்த அழுக சீன்ல ரொம்ப இரிட்டேட்டிங்பா. ஐயோ அழுறது எவ்வளவு போர் அடிக்குது, முடியல. என்னம்மா ஸ்னேகா, உன்னால எப்படிம்மா இவ்வளவு சாதாரணமா இருக்க முடியுது? ஏதோ பரம்பரையா கொலை பண்ண மாதிரி நடந்துக்கிற. இப்பவும் ஏன் மனசுக்குள்ள திகு திகு திகுன்னு இருக்கு தெரியுமா? நினைச்சேன் நீங்க இப்படி எல்லாம் அலறுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட என் பிளானையே சொல்லாம இருந்தேன். ஐயோ அப்பா, நான் மட்டும் முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்லிருந்தேன்னு வைங்களேன், இவங்க எல்லாரும் முன்னாடியும் நீங்க பயந்த மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு காட்டி கொடுத்துருப்பீங்க. இல்லம்மா, கடற்கரை சத்து இன்னும் பயம் போலம்மா. அதனாலதான் இப்படியே இந்த ரூமுக்குள்ள ஒதுங்கி இருக்கேன். நல்லதுதான், உங்களுக்கு பயம் தெரியல வரைக்கும் நீங்க ரூம்லயே இருங்க. நான் அவங்க கிட்ட எல்லாம் அவர் இறந்து போனதுல அப்பாக்கு அதிர்ச்சியில பேச்சே வரல அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன். சரியாப்பா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. சரி, என்னது இது? கூல் ட்ரிங்க்ஸா? ஆமா அம்மா, எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் படபடன்னு வருது பயத்துல. அதனாலதான் அப்பப்போ நாக்க நினைச்சுக்கிறேன். ஆக்சுவலா பார்த்தா அங்க தொண்டை வரல, நான் தான் அழுதுருக்கேன். எனக்கு தான் இப்ப இது தேவை, கொடுங்க என்கிட்ட. ஐயோ, ரொம்ப நேரமா தண்ணி கூட குடிக்காம அங்கேயே இருந்துட்டேப்பா. அழற சீன் அங்க பீக்ல போய்கிட்டு இருக்கு. எவ்வளவு நேரம் தான் நானும் அழற மாதிரியே நடிக்கிறது, கண்ட கண்ணீரே வரல.
வணக்கம் தம்பி. அண்ணன் கேள்விப்பட்டோம். தம்பி, அண்ணன் இறந்த தகவல் உங்களுக்கு லேட்டாக தான் கிடைச்சதா? இல்ல கணேசா, தகவல் எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா திரும்பி அவருக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல. அதனால நேத்து தான் வர முடிஞ்சது. பாவம் தம்பி, அப்பா தான் தனியாக கிடந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இவ்வளவு சீக்கிரம் கடற்கரை அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது. என்ன பண்றது, நம்ம ஒன்று நினைக்கிறோம், ஆண்டவன் ஒன்று நினைக்கிறான். அப்புறம் தம்பி, அண்ணன் இறந்ததுல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் போட்டபடியே கிடக்குது. எந்த வேலையும் நடக்கல. ஒர்க்கர்ஸ் எல்லாம் டெய்லி வந்து போய்கிட்டு இருக்காங்க. நான் ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியாதில்ல, ஒர்க்கர்ஸ்லாம் கையை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்க மறுபடியும் கிடைக்கிறது கஷ்டம். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வேண்டாம் கணேசா, அண்ணனுக்கு இந்த பில்டிங்னா உயிர். யாருக்காகவும் எதுக்காகவும் இந்த பில்டிங் ஒர்க்கை நிறுத்த வேண்டாம். நீங்க போய் வேலையை ஆரம்பிங்க. ஆ, நான் பேங்க் போய் பணம் எடுத்துட்டு சைட்டுக்கு வந்துடுறேன். சரிங்க தம்பி. கிளம்புங்க. அத்தை, மாமா, இப்படியே உட்காந்துருந்தா எப்படி? வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். ஆட போ சொல்ல. போக போகிற காலத்தில் சாப்பிட்டுட்டு நாங்கள் இருந்து என்னத்தை பண்ண போகிறோம்? அது மாதிரி வாழ வேண்டிய வயசில் வாழ்க்கையை தொலைச்சிட்டு யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க சொல்ல. எல்லாம் தலையெழுத்து. அண்ணே, சாப்பிட வாங்க அண்ணே. ப்ளீஸ் அண்ணே, எவ்வளவு நேரம் தான் இப்படி உட்காந்துருப்பீங்க? நீங்களாவது சாப்பிட வரலாம்ல? சொன்னா புரிஞ்சுங்க. அண்ணியை கூப்பிட்டு சாப்பிட வாங்க. வாப்பா தவசி. ம். அப்பா, யாரும் சாப்பிட மாட்டேன்றாங்க. அண்ணிட்ட எவ்வளவோ தடவை சொல்லி பார்த்துட்டேன். சாப்பிட மாட்டேன்றாங்கப்பா. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா கேட்பாங்க. நான் பேங்க் போயிட்டு சைட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. நீங்களாவது அவங்கள சாப்பிட வைங்க சம்மந்தி. சொல்றீங்களா? நீங்க வாங்க, நான் பேசுறேன். வாங்கம்மா. அம்மா முத்தழகி, நியாயமா என் புள்ளதான் எனக்கு கொல்லி போட்டிருக்கணும். ஆனா நான் என் பிள்ளைக்கு கொல்லி போட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. பார்த்தியா? சோகத்திலே பெரிய சோகம் புத்திர சோகம்னு சொல்லுவாங்க. அந்த சோகத்தை, அந்த வேதனைய எனக்கு முன்னாடியே அனுபவிச்ச நீ. உன் மனசு என்ன பாடுபடுதுன்னு எனக்கு தெரியுதுமா. நம்மளால என்னமா பண்ண முடியும்? நடந்து போச்ச.
என் புள்ள உனக்கு எவ்வளவு கடமைகளை விட்டுட்டு போயிருக்கான். அதெல்லாம் நீ தானமா கவனிக்கணும். அதுக்கு நீ தெம்பா இருந்தா தானே எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். முத்தழகி, இனிமே மூலியமா தான் என் புள்ளைய நான் பார்க்க முடியும். எம்மடி சம்மந்தி சொல்றது சத்தியமான வார்த்தைமா? உன் ரூபத்தில் தான் நாங்கள் மாப்பிள்ளையை பார்க்கணும். இந்த குடும்பத்தை ஆலமரமாக இருந்து தாங்கினவர் மாப்பிள்ளை. இன்னைக்கு அவர் இல்லைனாலும் இந்த குடும்பத்தை தாங்குற அளவுக்கு வேர்களை விட்டுட்டு தாம்மா போயிருக்காரு. நீயே இப்படி ஒடிஞ்சு போய் உட்காந்துருந்தா நாங்கள் என்னம்மா பண்ண முடியும்? உன்னை நம்பி ரத்னா இருக்கா, நமக்கு உதவி செய்யணும்னு வந்து தன்னோட வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிற சினேகா. இவங்களெல்லாம் நீதாம்மா பார்த்துக்கணும். அப்பதாம்மா நம்ம மாப்பிள்ளையோட ஆத்மா சாந்தி அடையும். எவ்வளவு நேரம் இப்படி இருக்க போற? முத்தழகிக்கு ஆதரவு சொல்ல வேண்டியவ நீயே இப்படி உட்கார்ந்துருக்கலாமா? உங்க 2 பேருக்கு நிறைய பொறுப்பு இருக்குமா? அவளுக்கு உதவியா இருந்து வீட்டை கவனிக்கணும், பிசினஸ் கவனிக்கணும், எவ்வளவோ இருக்க. அவ கூட மாட இருந்து நீ தானே எல்லாம் செய்யணும். கடற்கரை இல்லையா கூட இந்த குடும்பத்தை நீங்க 2 பேரும் தான் நல்லா பாத்துக்கிறீங்கன்னு எல்லாரும் சொல்ல வேண்டாமா? அழாத, அவளை சமாதானப்படுத்து. அம்மா முத்தழகி, கடைசி காலத்துல பெரியவங்களை பட்டி போட்ட பாவம் உனக்கு வர வேண்டாமா? நீ சாப்பிடலன்னா அது இல்ல, நாங்க செத்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சேன்னா அப்புறம் இஷ்டமா? பாத்தியா சம்பந்தி எவ்வளவு மன கஷ்டப்படுறாரு. போ, சமாதானம் பண்ணி சாப்பிட கூட்டு வா. எழுந்துரு. எந்திரிச்சு வாங்கக்கா. பெரியவங்களை பட்டினி போட்ட பாவம் நமக்கு வேண்டாம். வாங்கக்கா. எந்திரிங்க. ஸ்னேகா, நீயும் உட்காரு, நான் பரிமாறுறேன். இல்ல, நீங்க மத்தவங்களெல்லாம் கவனிங்க, நான் அக்காவுக்கு பரிமாறுறேன். போங்க. வணக்கம் மேடம். உள்ள வாங்க செல்வம். என்ன விஷயம்? அண்ணனோட போட்டோ ரெடி ஆயிடுச்சு மேடம். வரேன் மேடம்.